புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது செய்தி அலசல். நான் உங்கள் ரமேஷ் பாபு. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் கூட்டணி அமைக்கிறதுல தொகுதி பங்கீடுகள் குறித்தான பேச்சுவார்த்தைகள்ல தீவிரமா இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகம் 2026 என்ன முடிவெடுக்கும், யாருடன் கூட்டணி வைக்க போகிறார்கள் அப்படிங்கிறத அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்புல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்துல எந்த தொகுதியில நின்னாலும் அவரை நாங்க வெற்றி பெற செய்வோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒரு ஆரவாரமான ஒரு வரவேற்பு நிறைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் முன்னெடுப்பை எடுக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்திற்கு எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் போகுவார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அவருடைய தொண்டர் படையும் தீவிரமான அரசியல் முன்னெடுப்புகளை செய்யறாங்க. இந்த அடிப்படையில 1980 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மேற்கு தொகுதியில நின்று அமோகமாக வெற்றி பெற்றார். மதுரை மேற்கு அப்படின்னாலே அது அதிமுக கோட்டை. அப்படி இருக்கிற அந்த கோட்டையிலேயே எம்ஜிஆர் வழியில் விஜய் அவர்களும் அரசியலை முன்னெடுக்க போகிறாரா, விஜய் அவர்களும் அந்த தொகுதியில போட்டியிட போகிறாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மதுரை மேற்கில் இருக்கக்கூடிய அவருடைய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாம், குறிப்பா தொண்டர்கள் சொல்லலாம், அவர்கள் மதுரையில ஒரு போஸ்ட் ஒட்டி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. 1,10,000 வாக்கு வித்தியாசத்துல எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி அப்படின்னு, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போஸ்டர் ஒட்டி அங்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்துல ஒரு 5-6 தொகுதிகள்ல தேர்வு பண்ணிருக்காங்க. இந்த 5 தொகுதிகள்ல எந்த தொகுதி விஜய் அவர்கள் நிற்க போகிறார், அந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை நிர்வாகிகள் மேற்கு, அதாவது மதுரை மேற்கை குறிவைத்திருக்கிறார்களா, விஜய் அவர்கள் எம்ஜிஆர் வழியில் எம்ஜிஆர் நின்ற அதே மதுரை மேற்கு தொகுதியில விஜய் அவர்கள் நின்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு தமிழக வெற்றி கழகத்துல போயிட்டு இருக்கிறதாக நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நம் வர வேண்டும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வரக்கூடிய ஒரு சூழல் நமக்கு 2026 இருக்கு. தொண்டர்களும் சரி, பொறுப்பாளர்களும் சரி, மாவட்ட செயலாளர்களும் சரி, சீரியஸாக வேலை செய்யணும், ஒரு கடுமையாக வேலை செய்யணும். தொண்டர் மத்தியில நீங்க தினமும் அவங்களுடைய நெருக்கமா பழகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த அடிப்படையில மதுரை மேற்கு தொகுதியில விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முதன்மையானதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் அவங்களுடைய ஆய்வுல தமிழக வெற்றி கழகம் எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதிகள் இருக்கு. அந்த 5 தொகுதிகள்ல முதன்மையான முதல் தொகுதி மதுரை மேற்கு தொகுதியில நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தடுத்து ஆப்ஷன்ல ஒரு 5 தொகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், குறிப்பா மாவட்ட செயலாளர்கள், தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 234 தொகுதிகள் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவர்களுடைய பங்களிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள், அதாவது முதல் முறை வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்கள், ஏற்கனவே பல தேர்தல்களில் வாக்கு செலுத்தியவர்கள் கூட இந்த முறை விஜய்க்கு போடலாம், மாற்று கட்சியிலிருந்து கூட விஜய்க்கு வாக்குகள் வருவதற்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. 2026 விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கிறது. 2026 அவர்தான் முதல்வராக போகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்துகள் தொடர்ந்து ஒரு பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா பல மாவட்டங்கள்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்கள், வேலூர் உட்பட ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், சென்னை, மதுரை, திருச்சி அப்படின்னு பல்வேறு மாவட்டங்கள்ல அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துல மாவட்ட செயலாளர் வி காந்திராஜ் அவர்கள் தினமும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் போடுறது, மக்களை தினமும் சந்திக்கக்கூடிய தேவைகள் என்ன என்று கேட்டு உதவி செய்வது, வெயில் காலத்துல நீர்மோர் பந்தல் அமைக்கிறது, குடிநீர் இடங்களை அமைத்து மக்களுக்கு தாகம் தீர்க்கிற வகையில நலத்திட்ட உதவிகள் பண்றது, இப்படின்னு தொண்டர்களை பலப்படுத்துறது, நிர்வாகிகள் கிட்ட கருத்துக்களை கேட்டு நம்மளுடைய தொகுதி எந்த மாதிரியான வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் அப்படின்னு பல்வேறு விகிதங்களை வகுக்கக்கூடிய வி காந்திராஜ் அவர்கள் ஏற்கனவே விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்திருக்கிறவரு.
அதன் பிறகு விஜய் மக்கள் இயக்கத்துல பொறுப்புல இருந்தவர். அதனை தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக அரசியல் கட்சியாக மாற்றப்பட்ட பிறகு பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு அரக்கோணம் தொகுதியில மிகப்பெரிய அளவுல களப்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் வி காந்திராஜ் அவர்கள் அரக்கோணம் 35வது வார்டு முனிசிபல் கவுன்சிலராகவும் தற்போது இருக்கிறார். இந்த சூழல்ல மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கை பெற்ற ஒரு மாவட்ட செயலாளராகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்குது அப்படின்னு மக்கள் மத்தியிலும் சரி, அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், தாவேக்கானுடைய தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது. இது போல பல மாவட்டங்கள்ல ஏகப்பட்ட, அதாவது தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள்ல பல மாவட்டங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் சிறிய முறையில் பல்வேறு கட்ட முயற்சிகள்ல தாவேக்கா வெல்லணும், 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிக்கணும், முதல்வர் ஆகணுங்கிற மிகப்பெரிய அரசியல் முன்னெடுப்பு எடுக்கக்கூடிய தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மதுரை மேற்கு மாவட்டத்தில் அவர் எம்ஜிஆர் வழியில் மதுரை மேற்கு தொகுதியில களம் காண இருக்கிறார். சட்டமன்ற வேட்பாளராக களம் கண்டு ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கும் நுழைவதற்கு அவர் மிகப்பெரிய அளவுல தாவேக்கானுடைய தொண்டர்கள் சீரியஸான முறையில வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது, ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் விஜய அணியில தாவேக்கானுடைய கட்சியில பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைக்கிறதுல தீவிரமான முயற்சியில் இருக்கிறாங்க. குறிப்பா தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளும் விஜய் கூட நெருக்கமாக ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலும் நம்மளால பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட விஷயத்துல தேமுதிக விஜயுடன் கூட்டணி வைக்கிறதுல ஒரு 2 கட்ட 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தேமுதிக வருகிற ஜனவரி 9ஆம் தேதி கடலூர்ல நடக்கக்கூடிய தேமுதிக மாநில மாநாட்டுல அங்க கூட்டணி அறிவிக்க போறாங்க. ஏற்கனவே விஜய் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன தொகுதிகள், எத்தனை தொகுதிகள்ங்கிற விஷயம் எல்லாம் பேசப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக கூட பல்வேறு தகவல்கள் கொண்டிருக்கிறது. அதே போல பாமகவில இருந்து ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போகணும், அன்புமணி ராமதாஸ் பாஜகவில் தொடரும் அல்லது தாவேக்காவில் இணையணுங்கிற பல்வேறு குழப்பம் பாமகவில் இருக்கு. பாமகவில் இருந்தும் தாவேக்கா கூட்டணிக்கு வருவதற்கு பெரிய அளவுல முயற்சிகளும் பேச்சுவார்த்தைகளும் போய்கிட்டு இருக்கு. இந்த பின்னணியில விஜய் அவர்களுடைய அரசியல் முன்னெடுப்பு பல்வேறு வகையில ஒரு டஃப் கொடுக்கிற வகையில, ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில, வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுத்துகிற வகையில தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், குறிப்பா தொண்டர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பையும் பரபரப்பை ஏற்படுத்துகிற வகையில இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்கு. இந்த எதிர்பார்ப்புகளும் இந்த அதிர்வலைகளும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றிகளை பறிக்கக்கூடிய வகையில தமிழக வெற்றி கழகம் அமையும் அப்படிங்கிற கருத்து கணிப்பு அதிக அளவுல இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும், இன்றைய நிலவரம் பொறுத்த வரைக்கும் 100ல இருந்து 105 தொகுதிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு அப்படின்ற ஒரு புள்ளி விவரமும் வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய போக அந்த கருத்து கணிப்புகள் நவம்பர் டிசம்பர் வாக்குல கூட்டணி நிலைப்பாடு, மெகா கூட்டணி அமைக்கிற விஷயத்துல தீவிரமான அரசியல் முன்னெடுப்புகள் எடுப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்துல ஒரு மெகா கூட்டணி அமையுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழகத்துல தொடர்ந்து எழுந்துகிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில மதுரை மேற்குல ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிற வகையில தொண்டர்கள், அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அடுத்த முதல்வர் விஜய் தான் அப்படிங்கிற போஸ்ட் ஒட்டி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பும் இருக்கு. விஜயனுடைய டார்கெட் மதுரை மேற்கா, விஜயனுடைய அடுத்த கட்ட இலக்கு மதுரை மேற்கா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. மதுரை மேற்குல தான் அவர் களம் காண போகிறார், வேட்பாளராக நிற்க போகிறார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான செய்தி போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு சூழலாகவும், ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் திமுக, அதிமுகவை பீட் பண்ணி அவர்கள் விட ஒரு படி அதிகமான வெற்றிகளை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு மக்கள் மத்தியில இருக்கு, தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கு. அது நிஜமாகும் அப்படிங்கிற ஒரு சூழலும் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் தாவேக்காவுக்கு மிகப்பெரிய அரசியல் எதிர்காலம், ஒரு அரசியலில் வெற்றி, தமிழக வெற்றி கழகம் 2026 ஆட்சியை அமைக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பு போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம்.
தாவேக்காவில மெகா கூட்டணி அமைக்கிறதுல பல கட்சிகள் தீவிரமான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலும் போயிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தாவேக்கா விஜயுடன் தேமுதிக பாமக கூட்டணியில் இணைந்தால் போதுமா, அல்லது அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவில் இருந்து தாவேக்காவுக்கு வருவதற்கும் பல்வேறு கட்ட முயற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த கட்சிகள் தாவேக்கா விஜயுடன் கூட்டணி அமைந்தால் இது ஒரு மெகா கூட்டணியாக மாறும், வெற்றி கூட்டணியாக மாறும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதே நேரத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு ஒரு வெற்றி வாய்ப்பு, தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு சூழல் அதிகப்படியாக பேசுபொருளாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகம் 2026 தடம் பதிக்குமா, அவருடைய வாக்கு வங்கிகள் உயருமா, மெகா கூட்டணி உருவாகுமா, விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் முதல்வராக அமர்வாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.